நீ சொன்ன மாதிரியே நான் ஸ்ருதிக்கு மாப்பிள்ள பார்த்து கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டேன். நாளைக்கு அவளை பொண்ணு பார்க்க வராங்க. அவளுக்கு ஓகேனா உடனே கல்யாணம் தான். இரு அர்ஜுன், ஏன் அவசரப்படுற? இன்னும் பாதி கிணறு கூட நீ தாண்டல. இனிமேதான் நீ பார்க்க கூடாததெல்லாம் பார்க்க போற. அது பரவாயில்ல, என்ன ஆனாலும் ஸ்ருதி கல்யாணம் நடக்கும். நீ உன்னை பத்தி சொல்லு. நம்ம பண்ணிக்கிட்ட சேலஞ்ச் எல்லாம் ஞாபகம் இருக்கா? எப்ப நீ இந்த வீட்டை விட்டு போற? அத முதல்ல சொல்லு. ஏய், ஸ்ருதிக்கு கல்யாணம் நடந்து முடிஞ்சு அவ மாப்பிள்ளை வீட்டுக்கு போன பிறகுதான் நீ போவியா? இல்ல அவ கழுத்துல தாலி ஏறின உடனே நீ கிளம்பிடுவியா? அதுவும் இல்லனா நமக்கு டிவோர்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க இருந்து கிளம்பி தொலைவியா? என்னமோ பெரிய ஞான திருஷ்டியில எல்லாம் பார்த்த மாதிரி எங்க அம்மா ஸ்ருதி கல்யாணத்தை தடுக்க தான் பாப்பாங்கன்னு சொன்ன. அவங்களே சொன்னாலும் ஸ்ருதி ஒத்துக்கவே மாட்டான்னு சொன்ன. இப்ப என்னாச்சு? எங்க அம்மாவும் ஒத்துக்கிட்டாங்க, ஸ்ருதியும் வெக்கப்பட்டு ஓடி போயிட்டா. அது எல்லாமே நடிப்பு. ஆனா சொன்னா நீ நம்பவா போற? எதுக்கு இப்படி என்ன வீட்டை விட்டு துரத்துறதுல நீ அவசரப்படுற? நாளைக்கு மாப்பிள்ளை வீட்ல இருந்து பார்க்க வராங்கல்ல, அப்ப என்ன நடக்குதுன்னு பாரு. பெண் பார்க்கும் படலம் மட்டும் தான் நடக்கும், வேற ஒன்னும் நடக்காது. அப்படியே உன்னை நம்ப வைக்கிறதுக்காக நடந்தாலும் அதுக்கப்புறம் கல்யாணம் வரைக்கும் நிறைய ப்ராசஸ் இருக்கு அர்ஜுன். கல்யாணத்தை நடத்தவும் நிறைய வேலை இருக்கு, கல்யாணத்தை நிறுத்தவும் நிறைய நேரம் இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஏதாச்சும் சாக்கு போக்கு சொல்லி உங்க அம்மாவோ இல்ல ஸ்ருதியோ நிச்சயமா இந்த கல்யாணத்தை நிறுத்த தான் போறாங்க. திரும்ப திரும்ப இதையே சொல்லிட்டு இருக்க. ஏன் சொல்றதுக்கு வேற காரணம் உனக்கு கிடைக்கலையா? இல்ல தீந்து போச்சா? உன்னாலதான் எதையுமே ப்ரூவ் பண்ண முடியல. ஒழுங்கு மரியாதையா தோல்வியை ஒத்துக்கிட்டு இங்க இருந்து கிளம்புற வழிய பாரு. அது எப்படி ஒரு பந்தயத்தை பாதியிலே விட்டுட்டு போக முடியும் அர்ஜுன்? கல்யாணம் நடக்குமா நடக்காதா, அதுதான் பந்தயம். உன் அவசரத்துக்குலாம் என்னால போக முடியாது. உங்க அம்மா யாரு, அந்த ஸ்ருதி எப்படிப்பட்டவன்னு ப்ரூவ் பண்றதுக்கு தானே நான் இந்த கல்யாண ஏற்பாடையே பண்ண சொன்னேன். அப்போ அந்த டாஸ்க் முடியற வரைக்கும் நீ வெயிட் பண்ணி தான் ஆகணும். இப்ப நான் சொல்றேன், நீ பாக்குற மாப்பிளைய ஸ்ருதி கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டான்.